ஹாய், வெல்கம் டு துளசி கிச்சன். இன்றைக்கி மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் ஒரு வீட்டிலே செய்யக்கூட ஹோம்மேட் ஜிம்ஜாம் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் சுகரு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பிஸ்கட் க்ரீம் செய்யலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரு, 2 டேபிள் ஸ்பூன் சுகரு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் பால், 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும். அது ஓரமாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்ச மாவு ஷீட்டில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு ஷேப் நான் இந்த மூடி எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு நடுவில் ஹோல் போட்டுட்டு கத்தியை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். அந்த ஜிம்ஜாம் பிஸ்கட் மாடலுக்காக பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் ஓவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோன்னா பிஸ்கட் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பிஸ்கட் கூட நம்ம ரெடி பண்ண க்ரீமை தடவி அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண பிஸ்கட்டை வச்சு மேலே ஜாம் வச்சு கொஞ்சம் சுகர் போட்டு எடுத்தோன்னா ஒரு சூப்பரான வீட்டிலே செய்யக்கூடிய ஹோம்மேட் ஜிம்ஜாம் பிஸ்கட் ரெடி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியோட சந்திக்கிறேன். பாய்.